வணக்கம். 20th நவம்பர் அண்ணாமலை டுடேயில் நம்ம ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், சபரிமலையில் நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது அங்கே ஒரு மிகப்பெரிய மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்து அங்கே இருக்க பக்தர்கள்லாம் பயங்கரமாக அவதிப்பட்டு இருக்காங்க. மனசே பதற வைக்கக்கூடிய காட்சிகள், அப்புறம் நிறையா இன்டர்வியூஸ் வந்துட்டு இருக்குது. அதை மேற்கோள் காட்டி அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதோடு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வீடியோ, அங்கே இருக்க பக்தர்கள் கஷ்டப்படுறவங்க அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு 3 நிமிஷம் வீடியோ ஒன்று ப்ளே பண்ணியிருக்காரு. அது முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, அந்த விவசாயிகளுடைய நெல்லில் உள்ள பிரச்சனை, அந்த டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் உள்ள பிரச்சனையை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தேன் அப்படி இல்லையா. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு 3 கேள்விகள் கேட்டிருந்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட. இன்றைக்கி ட்வீட்டில் இன்னொரு டீட்டெயில்டாக அதை பற்றி கேள்விகள் கேட்டு அதுலேயும் ஒரு 3 நிமிஷம் வீடியோ, அதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய குறைகள் எல்லாத்தையும் கம்பைல் பண்ண அதில் ஒரு 3 நிமிஷம் வீடியோ, இது ரெண்டையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் இன்னையோடைய அண்ணாமலையோட அப்டேட்டு. நான் ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்க போஸ்ட் பண்ண அந்த 2 வீடியோஸையும் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். அதான் இன்றைக்கி வீடியோவில் இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். அதில் அண்ணாமலை டுடே அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட். இதில் நம்ம டெய்லி காலைல 6 மணிக்கு முந்தின நாள் அண்ணாமலை அவர்களுடைய ட்வீட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க, வருஷத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோ. ஸோ தட் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ நான் முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்ன்றதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த வீடியோ ப்ளே பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் என்னோட கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். It is truly disheartening to witness how year after year the atheist LDF government's apathy has resulted in avoidable hardship for lakhs of Ayyappa devotees. Pilgrims from across the nation are being put through immense difficulty due to LDF government's poor preparation and mismanagement. On one hand, essential services for devotees remain inadequate. On the other hand, it is deeply troubling to learn that organizations such as Ayyappa Seva Sangam, the Amritanandamayi Math and Subramanya Religious Trust have reportedly been restricted from offering their voluntary support. Sabarimala is not merely a pilgrimage site, it is a spiritual anchor for millions in our country. The least a government can do is uphold its responsibility with sincerity and respect. அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறாங்க அங்கே வர்ற பக்தர்கள். ஏன்னா நிறைய கூட்டம் வருது, அது இப்போ தான் கார்த்திகை மாதமே ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஆரம்பத்திலே அந்த கூட்டத்தை அவங்களால மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப நெருக்கடி இருக்குது. எல்லோரும் 15 மணி நேரம் 20 மணி நேரம் 25 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்குது. இவங்க பேசிக் கம்யூனிட்டிஸே கொடுக்கல, தண்ணி, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட ஒழுங்காக ஏற்பாடு பண்ணல. அது மட்டும் இல்லாமல் சரி அவங்களால தான் பண்ண முடியல, கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலனாலுமே வெளியே இருந்து தன்னார்வ நிறுவனங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அமிர்தானந்தமய மடம் மாதிரி ஐயப்ப சேவா சங்கத்துக்கே பெர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறது பயங்கர அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலாக தான் இருக்குது. ஸோ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள கூட இவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கங்கும்போது அப்போ இதில் உள்நோக்கம் இருக்குதானே சந்தேகம் வருது. ஏன்னா சரி பண்ண முடியலன்னா மற்றவங்களும் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்போ அவங்க அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது, அதில் என்ன காரணம் இருக்குங்கிற ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா. ஸோ அதை தான் அவர் சொல்லிவிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணுறாரு. அந்த வீடியோ பாருங்கள், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அரசியல் மாற்றம் பிரச்சனை, அரசியல் சரி இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு கிளியர் கட் உதாரணம் வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ மேலே பார்த்துருங்க. வந்த இடத்துல ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாக, கிட்ட நெருங்கிட்டோம். நாங்கள் கிட்ட நெருங்கி ஐயப்பனை தரிசனம் பண்ண முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குது. எத்தனையோ குழந்தைங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எங்கள் கூட வந்த பசங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, ப்ராப்பரான குடிநீர் இல்லை, பாத்ரூம் இல்லை. பாத்ரூம் இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் குழந்தை, என் கூட வந்த குழந்தைக்கு வயிற்று வலி 2.5-3 மணி நேரம் அடக்கி வச்சிருந்தாங்க சார். கிட்டத்தட்ட 9 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். 9 மணி நேரத்தில் ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை சார். போலீஸ் கீழே இருந்து நாங்கள் எவ்வளோ தூரம் கத்தி சொல்கிறோம். கடைசியாக நாங்கள் எங்களால் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேருக்கிட்ட அங்கே ஜன்னல் இருந்ததை உடச்சிக்கிட்டு வெளியே வரணும். அதையாச்சும் எங்களை விட்டுடுங்க, நாங்கள் வெளியே போயிடுறோம். மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க சார். எந்த ஒரு கடையிலும் மேலே ஏறுறோம், ஒரு கடையில் கூட வாட்டர் பாட்டில் இல்லைங்க சார். இந்த குழந்தைய தூக்கிட்டு நான் மேலே சேர்றதுக்குள்ள என் குழந்தை வீடு போய் சேருமான்ற எனக்கு நிம்மதி இல்லாத போயிடுச்சு. அவ்வளோ கஷ்டமாயிருச்சு இந்த டைம். நான் இதுக்கு மேலே எப்படி வர்றதான்னு யோசனையா இருக்கு. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு இருமுடி பை எடுத்து தலையில் வச்சது பம்பையில். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. இப்போதான் சேர்ந்துருக்கோம். தண்ணி கிடையாது, பாத்ரூம் சுத்தமாக கிடையாது, போலீஸ்காரங்க சுத்தமாக மதிக்கதே கிடையாது. என்னமோ கடமைக்கு வேலை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு கரெக்டான ஒரு இதே கிடையாது. அவங்க குழந்தைங்க, பெண்களுக்கு, ஜென்ஸ், வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது. அதாவது பாத்ரூம் வசதி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட விட்டுருங்க. 7 மணி நேரம் ஒரு இடத்துல நிக்க வைக்கிறேன்னா அதுக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும். 4 கிலோமீட்டர் எங்கிருந்து பம்பாவிலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா சரிங்களா. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பக்தர்கள் வரணும், கார்த்திகை மாதம் ஆனால்
கோயில் திறந்து இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்கல்ல, இது வரைக்கும் இந்த கோயிலுக்காக என்ன பண்ணிருக்கு? விருதால பட்சமா பாக்குறாங்களா? இந்து கோயில்னா 50 லட்சம் 50,000 பேர் நடக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். அதிகமாக வந்து கூட்டத்தை வச்சு ரொம்ப அவசரப்படுறாங்க, குழந்தைங்களாம் அழுறாங்க, ரொம்ப அவசரம், தண்ணி குடிக்கிறதுக்கு ப்ராப்ளம். சாமி ரொம்ப நெரிசல் ஜாஸ்தி இருக்கு. 18ஆம் படி டைமில் எங்கள் பொண்ணை வந்து கீழே மாட்டிக்கிற மாதிரி இருந்தது. எப்படியோ நான் தூக்கிட்டு ரொம்ப தூக்கி விட்டுனுக்குறாங்க. ரொம்ப நெரிசல், சாப்பாடு வசதி இல்லை, பட்னி பஸ்ஸுமே எல்லா குழந்தைங்க கூட்டு போனால் பட்னி பஸ்ஸுமா இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரே டைமில் எல்லா கும்பலும் வந்தனால ஒரு இடத்துல நின்று ஸ்டாப் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. மூச்சே விட முடியல. தண்ணி வசதி ரொம்ப ரேராக இருக்குது. தண்ணியே இல்லை அங்கே. யாருமே மூச்சு விடுறது கூட குழந்தைகளை கொண்டு வந்துட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு போலீஸோ ஒரு ஆம்புலன்ஸ் வசதியோ எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே சிரமம் அதிகம்தான். கூட்ட நெரிசல் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாங்க. உள்ள தண்ணி, பாத்ரூம் வசதி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மக்கள் வந்து சாமியை முறையாக வந்து தரிசிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைங்க. அப்பாச்சிமேட்டிலிருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்குங்க. தேவஸ்தானத்தில் அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். பம்பையில் தான் ரெஸ்ட்டு. குழந்தைங்க வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? குழந்தைய போட்டு நெருக்கிறாங்க, குழந்தைங்களாம் அழுவுது, என்ன பண்ண முடியும்? சார் நான் திருவண்ணாமலேருந்து வரேன் சார். ரொம்ப கூட சார், பம்பையிலேருந்து அடிச்சு விட்றாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 90 பேர் போட்டுக்கிறேன்னாச்சுக்கா, நீ கட்டுப்படுத்தி விட்டுனா கூட வந்து தைரியம் கரெக்டாக டைமிங் எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா கரெக்டாக இருக்கும் கூட்டத்தை பார்க்கறதுக்கு. நீ டைமிங்கே போடாத, நீ என்ன பண்ணுற அப்படியே கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருந்தால் எப்படி கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் சுத்தமாக கிடையாது. ஒரு பாத்ரூம் சுத்தமாக இல்லை, குழந்தைங்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. வராங்க போகிறாங்க, வழி கூட எந்த வழியில் போகணுன்றதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாற்றி விடுறாங்க. ஒன்று 18 படி பாதி பேர் போல, சாமியும் பாதி பேர் தரிசனம் பண்ணல. எனக்கு வந்து ரொம்ப மனசு பாதித்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்தர் சொல்கிறாரு, திரும்ப நம்ம சபரிமலைக்கு வரணுமான்னு யோசிக்க வச்சிருச்சுன்னு சொல்கிறாரு. இதை விட வந்து ஒரு கோயில் நிர்வாகம் என்ன கெடுதல் பண்ண முடியும் பக்தர்களுக்கு? இல்லை அந்த கடவுளுக்கு என்ன ஒரு தீங்கு பண்ண முடியும்? தண்ணி பாட்டில், எந்த கடையில் தண்ணி பாட்டில் இல்லைங்கிறாரு. அப்போது இதெல்லாம் வந்து பிளான்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா தண்ணி பாட்டில் இல்லைங்கிறாங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்றாங்க. நான் வந்து ரெகுலராக சபரிமலைக்கு போகிற ஒரு பக்தன். டாய்லெட் வந்து நிறைய இடங்கள் இருக்கும். எப்படி டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போது வந்து அதை மூடியிருக்காங்களோ, இல்லாட்டி அதில் வந்து அங்கே தண்ணி ஏற்பாடு இல்லாமல் பண்ணுறாங்களோன்ற ஒரு பயம் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் ரெஜிஸ்ட்ரேஷனும் கொண்டு வந்திருந்தாங்க ஒரு கப்புள் ஆஃப் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி. அதாவது என்னென்னு சொன்னால், நம்ம திருப்பதி மாதிரி டிக்கெட் புக் பண்ணி, டேட்டு புக் பண்ணி அதெல்லாம் போட்டு தான் பண்ணுங்கிறாங்க. அப்போ அவங்க கையில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இது திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வந்துச்சுன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கையில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இத்தனை பேர் தான் விடணும், இத்தனை 1000 பேர் தான் விடணும். அப்படி ஒருவேளை எங்கள் பம்பையில் வச்சே நிலக்கல்லையே அதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்லேயே அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும். அங்கேயே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், செக் போஸ்ட்லேயே டிரைவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரும் அந்த பஸ்ஸில் வந்த எல்லாரோடைய டிக்கெட்ஸையும் கலெக்ட் பண்ணி, அந்த பிரிண்ட் அவுட்ஸை கலெக்ட் பண்ணி செக் போஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு, எல்லாரும் ரெஜிஸ்டர்டாக இல்லை அந்த டேட்டில் வந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் அந்த ஊருக்குள்ளேயே விடுவாங்க. அப்போ நீங்கள் ஊருக்குள்ளேயே ரெஜிஸ்டர்ட் ஆள் தான் உள்ளே விட்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே எவ்வளோ பேர் வராங்கன்றது. இல்லை தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் தானே. அப்போ அதையும் தாண்டி உங்களை மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் வருதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வேணும்னே பண்ணிங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியாது. தண்ணி பாட்டில் இல்லைங்கிறாங்க, கூட்டம் கம்பேர் பண்ண முடியாதுன்றீங்க. சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அலோவ் பண்ணாமல் இருக்கிறதுலாம் ஏற்றுக்க முடியாத ஒரு குற்றம் தான். அதுவும் பண்ண முடியாதுங்கிறீங்க. ஒரு சில ஆஃபீஸர்ஸும் மிஸ்பிஹேவ் பண்ணுறது எல்லாமே வீடியோஸ் வந்திருக்குது. நான் இப்போ அண்ணாமலை நான் போட்ட வீடியோ மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் மொத்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா வேறு சில வீடியோஸுமே வந்து சமூக வலைதளங்களில் கிடச்சிருக்குது. நான் அதையுமே கடைசியில் ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நான் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னால், அரசியல் பற்றி கவலை இல்லாமல் சமூகம் வேறு, அரசியல் வேறு, என்னோட தனிப்பட்ட பக்தி, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை முறை வேறு, அரசியல் வேறேன்னு சொல்லிட்டு பார்க்கறதுனால உள்ள பிரச்சனைகள். இப்போ தமிழ்நாட்டிலையும் கேரளா தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா கேரளா வந்து ஆதிசங்கரர் பிறந்த ஊர், தமிழ்நாடு வந்து ராமானுஜாச்சாரியார் பிறந்த ஊர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஊர்களில் நம்ம பக்தியை தனியாகவும் அரசியல் தலைமை தனியாகவும், இங்கே கம்யூனிஸ்ட் அங்கே கம்யூனிஸ்ட் ஆண்டுட்டு இருக்குது, இங்கே வந்து திமுக ஆண்டுட்டு இருக்குது. அப்படி தனித்தனியாக பிரிக்கிறதுனால நம்மளுடைய நேரடி வாழ்க்கையே பாதிக்கப்படுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா கோடிக்கணக்கான பேர் சபரிமலைக்கு போகிறோம், ஐயப்பனை கும்பிட்றோம். ஆனால் ஐயப்பனை தப்பாக பேசினா ஒரு பெரிய ஒரு கோவம் இங்கே வந்து எழுச்சி வர மாட்டேங்குது. ஏன்னா தன்னை பாதிக்கலைங்கிற ஒரு இதுதான். சரி, அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான், அவன் ஏதோ திட்டுறான், நம்ம பாட்டு சாமி கும்பிட்டு ஒரு சமுத்திரக்கனி படத்தில் வரும், இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடணும், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடணுங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை. அப்போ நம்மளை பாதிக்காது நினச்சிட்டே இருக்கோம். பாருங்களேன், நிம்மதியாக போய் சாமி கும்பிட முடியல. அதுவும் அவங்க சொல்கிறாங்க பல உயிர்கள் போயிருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறார். எனக்கு தெரியும் நிறைய பேர் உயிர் போயிருக்குன்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறாங்கன்னு சொல்கிறார். அப்போது இதை விட வந்து என்ன நம்மளுடைய வாழ்க்கை முறையில் வந்து ஒரு அரசியனால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து என்னென்னு சொன்னால், நிறைய அரசியல் பேசணும். நம்ம மகாபாரதத்தில் சொல்கிற மாதிரி தப்பு அதிகமாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து தப்பானவங்களை விட அமைதியாக இருக்கிற நல்லவங்கனாலேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் உண்டு.
அதாவது இந்த பெரிய போருக்கு காரணம் வந்து துரியோதனனோ துச்சாதனனோ கிடையாது, சகுனியோ கிடையாது. இதுக்கு காரணம் வந்து தப்பானவங்க கூட சேர்ந்துக்கிட்டோ இல்லை அமைதியாக இருந்த பீஷ்மாச்சாரியார்னாலையும் துரோணாச்சாரியார்னாலையும் கர்ணன்னாலையும் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வாக்கியம். அப்போ இப்போயுமே தப்பு நடக்குதுன்னா அதுக்கு ஒரு இன்டைரக்ட் ரீசன் என்ன யார் இருக்கோன்னு சொன்னால் அமைதியாக இருக்கிற நல்லவங்க. இது தப்புன்னு தெரிஞ்சிட்டும் அதுக்கு குரல் கொடுக்காமல் இருக்க நல்லவங்க தான் மெயின் காரணமாக வந்து எனக்கு அந்த ஃபீல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு கில்ட் இருக்குது. அதனால் நம்ம நிறையா பேசுவோம், இதை நிறைய பேர்ட்டு கொண்டு போய் சேர்ப்போம். அதில் ஒருத்தர் வந்து ப்ளீடு பண்ணுறது, இது நான் தயவு செஞ்சு கொண்டு போய் எல்லாத்தையும் சேருங்க, பெரிய ஒரு டிசாஸ்டர் வெயிட்டிங் டு ஹேப்பன்ங்கிறாரு. எப்போது கார்த்திகை ஆரம்பிக்கும் போதே. அப்போது அரசியலில் இவங்களுக்கு மட்டும்தான் நம்மளால் வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு ஜனநாயக நாட்டில், அப்போ அரசியல்லையும் நம்ம பதிலடி கொடுக்காம, அரசியலில் பதிலடி கொடுக்காம இந்த மாதிரி பிரச்சனை வரும்போதும் இதை பற்றி வெளியே ஒரு அவேர்னஸ் வராமல் இருக்கும்போது இதுக்கு என்ன தான் தீர்வுனே தெரியல. கலிகாலம்ங்கிறது இதுதான் போல். சாமி சரணம். நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன். நான் அடுத்த டாபிக் வந்துடுறேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோஸில் உள்ள, அதாவது சமூக வலைத்தளங்களில் ஷேர் ஆன மற்ற வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணிடுறேன்னா, அந்த விவசாயிகள் பிரச்சனையில் அவங்களோட வீடியோஸை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிடுறேன். அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா வந்து நான் அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்து எதையோ போட்டு மூடி பாதுகாக்கிற நிலைமை தான். சுமார் எனக்கு ஒரு 30 ஏக்கராக நெல் எடுத்தாந்து கொட்டி வச்சுருக்குறேங்க. இந்த இடத்துல டிசிபி வர்றதுனால நெல் எடுத்தாந்து சேவ் பண்ணுங்க. இது வரைக்கும் டிபிசி வர்றதுனா நேற்று வர்றதுனாங்க வந்து திருப்பி மறுபடியும் எடுத்து மாட்டாங்க. இந்த விவசாயத்தில் இவ்வளோ நெல் இப்போ மழையிலையும் ரொம்ப முளைச்சி ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. 40 ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு. ஏன் இந்த இடத்துல ஒரு 4 டாய்ச்சை கொட்ட கூடாதா? இல்ல விவசாயி கிட்ட பணத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே? லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க, ரோடு சரியா இல்லைங்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும். சில பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க. என்னங்க பண்ண முடியும்? நாங்க என்ன சாவாய முடியும்? ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கிறோம். மேலும் கடந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில் சேமிப்பு கிடங்குகள், உணவு கிடங்குகள் அமைக்க 309 கோடி ரூபாய் செலவிட்டதாக திமுக அரசு கூறியிருக்கிறது. ஆனால் விவசாயிகள் இன்றும் சாலையில் நெல்லை உலர வைக்கும் அவலம் தொடர்கிறது. எங்கே சென்றது இந்த 309 கோடி நிதி என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, நெல் கொள்முதல் வாகனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய போக்குவரத்து நிதியில் அமைச்சர் சக்கரபாணியின் துறையான உணவுப் பொருள் வழங்கல் துறையில் 160 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருந்ததை குறித்து நெல் கொள்முதலில் ஏற்பட்ட 30 முதல் 40 நாட்கள் தாமதத்திற்கு திமுக அரசே முழு பொறுப்பு என ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு துரோகம் மட்டுமே செய்து கொண்டிருக்கும் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் அவர்கள் துரோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே தகுதியற்றவர். நெல் மூட்டைகளை மழையில் நனையாமல் பாதுகாக்க சேமிப்பு கிடங்குகள் மற்றும் உணவு கிடங்குகள் அமைக்க 309 கோடி செலவிட்டதாக திமுக அரசு கணக்கு காட்டியிருக்கிறது. எந்த மாவட்டத்தில் எத்தனை சேமிப்பு கிடங்குகள் அமைத்தீர்கள் என்பதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? விவசாயிகளுக்கு செலவிட வேண்டிய 309 கோடி எங்கே சென்றது? குறித்த நேரத்தில் திமுக அரசு நெல் கொள்முதல் செய்யாமல் கொள்முதல் வாகனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய போக்குவரத்து நிதியில் 160 கோடி ஊழல் செய்ததால் நெல் கொள்முதல் 30-40 நாட்கள் தாமதம் ஏற்பட்டது. இந்த குற்றச்சாட்டுக்கு இன்னும் ஏன் முதலமைச்சரோ உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி பதிலளிக்கவில்லை? கொள்முதல் செய்வதில் திமுக அரசு ஏற்படுத்திய தாமதத்தால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து ஈரப்பதம் அதிகமானதற்கு யார் காரணம்? ஒவ்வொரு ஆண்டும் நெல் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு வேண்டுமென்றே தாமதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்டு வீணாகின்றன. ஊழலுக்காக தமிழக விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கும் திமுக அரசின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அரசின் மீது பழி போடக்கூட கூச்சமாக இல்லையா? எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு ஆதங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் ஏன் நிலைப்பாடு எடுக்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு ஆதங்கம். ஏன்னா இப்போது வந்து மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குது. மெட்ரோ ரயில் திட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, பச்சையாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து தமிழகத்தை வஞ்சிக்குது, சென்னை அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரைக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தவறுதலான அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணிவிட்டு இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கால் பண்ணச்சோட ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நான் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போது அந்த மாதிரியான விஷயத்தில் பிஜேபி மேலே உள்ள வெறுப்பில், இல்லை பிஜேபி வந்து உள்ளே வந்துடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே உள்ள வெறுப்பில், மோடிஜி மேலே உள்ள வெறுப்பில் பத்திரிகையாளர்களோ இல்லாட்டி கூட்டணி கட்சிகளோ மற்ற கட்சிகள்லாம் வந்து குரல் எழுப்பாமல் இருக்கிறாங்கிறது என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. சரி, அவங்க மேலே உள்ள கோவம், சரி இதான் ஒரு வாய்ப்பு, அவங்கள நம்ம அடிச்சு காலி பண்ணிடுவோம், அவங்கள அடித்து காலி பண்ணுறது தான் நம்மளுடைய லாங் டேர்ம் தமிழக அரசியலுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நிஜமாலுமே நல்லவங்களாம் நினச்சி நம்ம அவங்கள அசியூம் பண்ணுறோம். அதாவது நிஜமாலுமே நல்லவங்க தான், ஆனால் அவங்களோட புரிதல் வேறு, நம்மளோட புரிதல் வேறு. அதனால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இந்த விவசாயிங்க பிரச்சனையில் அவங்களுக்கு எதனால் வந்து மௌனம் காக்குறாங்க?
இதில் வந்து அவங்களுக்கு குரல் எழுப்பாமல் இருக்கிறதுக்கான காரணமே எனக்கு தெரியல. இதில் என்ன பிரச்சனை? அப்போ இது கூட நீங்கள் எடுத்துக்கலன்னு சொன்னால் விவசாயிங்க கூட நிற்க முடியாட்டி, அதை கூட உங்களால் வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி ஒரு பிரச்சனையை பெருசாக்க முடியாட்டி, அப்போ நடுநிலையாளர்கள்ங்கிறதே இல்லை இல்லையா? பொய் தானே அது. அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய புரிதல் வேறு, என்னோடய புரிதல் வேறு என்ன எடுத்துக்க முடியல. உங்களோட நோக்கமே வேறு அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து சந்தேகம் வருது. அதனால் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி பேசிக்கான கான்ட்ரவர்சி இல்லாத பிரச்சனைகளை கூட வந்து அட்ரஸ் பண்ண முடியாத ஒரு சமூகம் நம்ம மாறிட்டோமே. இது கூட பெரிய வைரலாகி இது கூட பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து அரசாங்கத்தை கொடுக்க முடியலையே அப்படிங்கிற நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. எனக்கு இப்போ இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரங்கராஜ் பாண்டே போன்ற ஒரு அரசியல் விமர்சகர், அவர் வந்து ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கான ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் மேலே எனக்கு வருத்தம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த கூட்டணி பற்றி பேசும்போது, இந்த அரசியலில் உள்ள சீட் அலோகேஷன் பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், பிஜேபி வந்து குட்டி கட்சி, அவங்க வந்து வேணும்னு நீங்கள் தனியாக நின்றுக்கோங்க, நீங்கள் தான் வந்து ஏடிஎம்கே கூட நிற்கணும், ஏடிஎம்கே தான் பெரிய கட்சி, ஏடிஎம்கே தான் பெரிய கட்சின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்படி அதாவது ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஏடிஎம்கே மிகப்பெரிய கட்சி, பிஜேபி ரொம்ப குட்டி கட்சின்னு சொல்லுவார். இது எப்போ பேசுவார்னு சொன்னால், அந்த கூட்டணி விஷயங்கள் வரும்போது அப்படி பேசுவார். இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசும்போது மிகப்பெரிய பழி யார் மேலே போகணும்? மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மேலே தானே இந்த பெரிய பழி போகணும். அதாவது இந்த பிரச்சனையை பெருசாக்காததுக்கு மெயின் காரணம் வந்து அதிமுக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் பெரிய கட்சி, அவங்க தான் மிகப்பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி குற்றம் சாட்டும் போது என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னால், இவங்கள மாதிரியான இன்ஃப்ளூயன்சிங்கான ஜேர்னலிஸ்ட்டு என்ன சொல்லிடுறாங்க, அதிமுகவும் இது எழுப்புறதில்லை, பிஜேபி எழுப்புறதில்லை அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிடுறாரு. அப்போ பேசும்போது என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், நயினாரும் ஒன்றும் பண்ணல, எடப்பாடி அவர்கள் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், 2 பேரும் பண்ணியிருக்கலாம். அப்போ ஏன் நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணுறீங்க? அப்போயும் நீங்கள் வந்து மிகப்பெரிய பழியை, பெரிய தப்பை, இப்போ நாட்டில் நடக்கிற பாதி பிரச்சனையை பெருசாகாததுக்கு மிகப்பெரிய தப்பை நீங்கள் வந்து அதிமுக மேலே தானே போடணும். அப்போ கூட்டணிக்கு நீங்கள் காமிக்கிற அந்த வேரியேஷன், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஏன் நீங்கள் அந்த வேரியேஷன் காமிக்கிறீங்கிறது எனக்கு அவர் மேலே உள்ள வருத்தம். ஸோ அந்த கரெக்டான பழி அவங்கவுங்க மேலே போடும்போது தான் அவங்க அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்ன்றதை நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்னமோ தெரியல, நிறைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். ரொம்ப ஆதங்கம் வச்சுக்கோங்களேன். இந்த சபரிமலை விஷயமாக இருக்கட்டும், இல்லாட்டி விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், என்னால் வந்து அதை மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. அதனால தான் வந்து நான் என்னோட மனக்குமரல்களை உங்ககிட்ட கொட்டியிருக்கேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இது என்ன தான் பண்ணலாம், சரி அட்லீஸ்ட் நம்ம டெஃபினட்டாக நிறையா பேசணும், இதை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு விஷயம் நம்மளால் ஈஸியாக பண்ணக்கூடியது, அது பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் வந்து நோக்கம். உங்களோட கருத்துக்கள் மறக்காம பதிவு பண்ணுங்கள். ஸோ எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எல்லோரும் நம்ம எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியாக என்ன நினைக்கிறோங்கிறத பார்த்துக்கலாங்கிறது. மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். சூப்பர் அடி நடக்குது, எல்லாரும் ஏறி போகுது.
ഇങ്ങോട്ട് കയറ്റി വിടണം. Hey,